ஒரே ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு மட்டும் இருந்தால் போதுங்க. இனிமேல் முறுக்கு மாவு அரைக்க கஷ்டப்பட தேவையில்லை. உடனடியாக உங்கள் வீட்டில் அதிரடியான சூப்பரான முறுக்கு இப்படி தொட்டோன்னு உடையிற மாதிரி எடுத்துடலாங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் உளுந்து மட்டும் தான் எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து வச்சு 3 விசிலுக்கு வச்சிருங்க. ஸோ உளுந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான முறுக்கு சுட போகிறோம். இப்போ அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளருக்கு வந்து 4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பு குக்கரில் 3 விசில் வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். நல்லா வந்து குழைய வெந்திருக்கும். இப்போ அதை வந்து மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இதோட அரிசி மாவையும் நம்ம அளந்ததை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடு பண்ணி எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக பச்சை தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பஞ்சுன்னு பிசைஞ்சிருங்க. இப்போ முறுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் எந்த முறுக்கு அச்சில் வேணாலும் இந்த மாதிரி ஒரு சூப்பராக பிழிஞ்சிடலாம். அப்புறம் என்னங்க, அதிரடி முறுக்கு அவசரமாக 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சுட்டோம். இப்போ பார்த்துங்க, நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் முறுக்க போட்டு எடுத்தால் முறுக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.